வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் வீடியோவே இல்லை, அதுதான் பார்க்க போகிறோம். இது வீடியோ தான். ஆமாம், டிவி வீடியோன்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலையும் வீடியோ பேசிக்கிட்டு பேசுகிறோம். அந்த அளவுக்கு வந்து போன வாரம்லாம் சரியான மழை, எங்கள் ஊர்லலாம் சரியான மழை, இடி மின்னல்ன்ட்டு இவ்வளோதான்ட்டு இல்லை. அப்படி இருந்து வந்து என்ன ஆச்சுன்னா, இடி தாக்கி எங்கள் டிவி, இவ்வளோ பெரிய டிவி வந்து மதர் போர்டு போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் சுற்று வட்டாரத்துலேயே ஏரியா ஃபுல்லும் கொஞ்சம் 150 டிவி பக்கம் எல்லாம் வெடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பையன் அன்றைக்கி தான் வந்து டிவி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னான். நாங்கள் வந்து இத்தனைக்கு போட கூட இல்லை, நாங்கள் ஆஃப் பண்ணியே தான் வச்சுருந்தோம். அப்படி இருந்து கூட எப்படி இப்படி ஆணுச்சின்னு தெரியல. இப்போ வீடியோ போட்டால் கூட பாருங்கள், அந்த ஸ்விட்ச் எதுவுமே ஒர்க் ஆகலை. இது செப்லைட்டர், இத்தனைக்கு செப்லைட்டர் வழியாக தான் வந்து ஒயரெல்லாம் இருந்து போகுது. அது மட்டும் போகலை, இந்த ஸ்பீக்கரும் போயிடுச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் மட்டும் தான் அதை ரிப்பேர்ன்ட்டு நினச்சிக்கிட்டு போய் இதை ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பார்த்தா இப்போது டிவியும் போட்டாக்கா அதுவும் அதுதான் என்ன, அது ஒரு வாரமாக வந்து எதுவுமே வரல. நாங்கள் சுவிட்ச் இப்போ ப்ளக் மாட்டி போடுறோம், அதை மாட்டி போடுறோம், இந்த செப்லைட்லேருந்து கழட்டிட்டு போடுறோம், எதை போட்டாலும் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. என்னன்னு அப்புறம் வந்து டிவிக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கும் போது தான் இப்போ சொன்னாங்க மதர் போர்டு போயிடுச்சு. இத்தனைக்கு இந்த டிவி வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? இப்போதான்க்கா 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்துலேயே இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி இப்போ என்னடனா ஓடிட்டு இருக்கும்போது ஏதாவது மழை வரும்போது போட்டிருந்து போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆஃப் பண்ணியிருந்த டிவி எப்படி இப்படி ஆகுன்னு தெரியல. மதர் போர்டு போயிடுச்சு. அதுக்கு செலவு வந்து 10,000 ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய்னா லோக்கல் பிராண்டு கூட இருக்குது, அதுக்கும் 6-7 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ லோக்கல் பிராண்டு போடுறதா செலவே பெருசு. ஸ்பீக்கர்ல இருந்து இது வரைக்கும் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு, ஸ்பீக்கரும் போயிடுச்சு. இப்போ இது ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ இது மட்டும் தான் பாடுது. இது வந்து நம்ம ரேடியோவுக்கு வச்சுக்கிறோம், அது மட்டும்தான் பாடுது. ஆனால் வந்து செப்லேட்டர் வச்சுருந்தா இடி மின்னல் எது வந்தாலும் வந்து டிவிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து இது வந்து 42 இன்ச்சா 42 இன்ச்சு இவ்வளோ பெரிய டிவி மதர் போர்டு போனதுனால ஒன்றுக்குமே இல்லாமல் போயிடுச்சு. அதை இது பண்ணலான்னு கேட்டாக்கா 2000 ரூபாய்க்கு தான். இப்போ மதர் போர்டு சரி போட்டுட்டு வேற 2000 ரூபாய் புதுசாக வாங்குற வரைக்கும் மட்டும்தான் அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கு. அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா திருப்பி கொடுத்தாக்க சுத்தமாக மதிப்பு இல்லை. இதில் பாருங்கள், இப்போ வந்து மதர் போர்டுக்கு மட்டும் 11. அப்போ அவங்களுக்கு வந்து இது தரணும், சார்ஜ் தரணும், வரவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் தரணும். மொத்தம் 11,000. இப்போ டிவி பார்த்து எங்களுக்கு வந்து 20 நாள் ஆகுது. இவங்களாம் கிரிக்கெட் ரசிகர்கள், உலக கோப்பெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு செலவு வச்சது பெரிய வேதனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட், அது என்ன சொல்லுவாங்க, செகண்ட் ஹேண்டு இந்த மதர் போர்டு போடலாமா இல்லை ஒரிஜினலில் தான் போடணுமா என்னன்ட்டு. இப்போ புதுசாக டிவி வாங்கணுன்னாலும் எப்படி 20,000 போட்டு வாங்கணும், சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு இதுக்கே நம்ம மதர் போர்டு வாங்கி போட்டுக்கலான்னு, செலவு தான் பெருசு. அது என்னைக்கு பணம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் வாங்கி போடணுன்ட்டு அப்படியே வச்சுருக்கு. ரொம்ப செலவழிச்சு 15 நாளா ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி ஆகுன்னு நினைக்க கூட இல்லை. திடீர்னுட்டு 3 வருஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள எப்படி ஆகி போச்சு. ஆனா பக்கத்துல எல்லாம் இந்த வட்டம் எல்லா இடத்துலயும் டிவி வெடிச்சே இருக்கு. 4 டிவி கொஞ்சம் வெடிச்சிடுச்சு, மற்றதெல்லாம் இதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம போயிருக்கு. ரொம்பவே எல்லாத்துக்கும் இந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் லாஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இடியும் மின்னலும் மழையும் இருந்தது. ஆனா அன்னைக்கு எவி சத்தம் ரொம்பவே இதாக இருந்தது. ஆனால் ஒவ்வொன்று டிவி அப்படி ஆகுறதுல ஒவ்வொரு டிவி அப்படி ஆயிடுது. அதனால எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா ஆகிப்போச்சு. இன்னமும் இது சரி பண்ணல. ஆனால் இது வந்து ஒரிஜினல் போடலாமா இல்லை டூப்ளிகேட்டு கூட செலவு கம்மின்ட்டு டூப்ளிகேட்டு போடலாமான்ட்டு நாங்கள் இப்போல்லாம் கலந்து ஆலோசிச்சு 4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பண்ணலை. ஆனால் புதுசாக டிவி வாங்குறதுக்கு இதுக்கு எதாவது செலவு பண்ணி ஆகணும். ஆனால் அது போட்டாலும் எத்தனை வருஷத்துக்கு வருதுன்னு தெரியல. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான். இப்போ நீங்களே ஒரு சஜஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி டூப்ளிகேட்டு கூட போடலாமா இல்லை ஒரிஜினல் மட்டும்தான் போடணுமா அப்படின்ட்டு. ஏன்னா டிவி பெருசு அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ செலவு வச்சிருச்சேன்ட்டு எங்களுக்கு மன கஷ்டம். அதனாலேயே ஒரு வாரம் வீடியோவே போடல, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருந்தேன். நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சஜஷன் கொடுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.